இது ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. குழந்தைகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து இனிமேட்டு இதை சாப்பிடாதீங்க. ஸ்வீட் கார்ன் விரும்பி சாப்பிடுவீங்களா? ஸ்வீட் கார்ன் நல்லதா கெட்டதா என்னன்னு அறிவியல் பூர்வமாக பார்த்துருவாங்க. முதல்ல ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு காய்கறின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. ஸ்வீட் கார்ன் அல்லது நம்ம சோளக்கருது இது எல்லாமே தானிய வகையை சேர்ந்தது. நம்ம அரிசி கோதுமை அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வகை. இட்ஸ் சீரியல். சின்ன வயசு டெக்ஸ்ட் புக்கெலாம் எடுத்து படித்து பார்த்தா அதில் போட்டிருக்கோம். சரிங்களா? சோளம்ங்கிறது ஒரு தானியம். ஸோ ஒரு 100 கிராம் சாதத்தில் ஒரு 130 கலோரி, ஒரு 25லேருந்து 30 கிராம் மாவுச்சத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம சாதாரண சோளக்கருதாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் கார்னாக இருந்தாலும் சரி, ஒரு 100 கிராம் வேக வச்சதில் 100லேருந்து 120 கலோரிகளும் ஒரு 20லேருந்து 22 கிராம் மாவுச்சத்தும் இருக்கும். அப்புறம் ஸ்வீட் கார்ன் என்ன வெரைட்டி? அது பயங்கரமாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்லாம் சொல்கிறாங்களே, இல்லைங்க, அது உண்மை கிடையாது. ஸோ அது ஒரு இனிப்பாக, இப்போ எப்படி இனிப்பான அல்ஃபோன்ஸா மாம்பழம் இருக்குது அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக இல்லை, அது ஒரு வெரைட்டி.